அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள். இந்த குருப்பெயர்ச்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28க்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருப்பெயர்ச்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. மீன ராசிக்கு இதிகாலம் 3ஆம் இடத்தில் இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 8, 12 என்பது மறைவுஸ்தானம். இதிகாலம் 3ல் குரு மறைஞ்சிருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து மிதுனம் கேந்திரம் பெறுறாரு. உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துக்குள்ள வந்து மிதுனத்தில் உட்கார்றாரு புதனுடைய வீட்டில். இந்த 4இல் குரு கெடுதல் கிடையாது உங்களுக்கு. அதே டைம் ரொம்ப யோகமான அமைப்பை செய்வாரா என்றால் அதுவும் ரொம்ப யோகத்தையும் கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு நடுநிலையான அமைப்பு இருக்கும். அதாவது கெட்டது நடக்கலைனாலே நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, எந்த கெடுதலும் இருக்காது. அதுவே வந்து நன்மை தான். நமக்கு கெடுதல் நடக்கலைனாலே நன்மை தான் அப்படி நீங்கள் எடுத்துக்கிடணும். குருவுக்கு 5, 7, 9 3 பார்வை உண்டு. அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் பார்வை பலன் வந்து அந்த மீனராசிக்கு நன்மையை அளிக்கும். அதில் மாற்றம் இல்லை. அவர் 5ஆம் பார்வையாக துலாமையும் 7ஆம் பார்வையாக தனுசுவையும் 9ஆம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்கார். இந்த துலாமை பார்க்குறதுனால மீனராசி அன்பர்களுக்கு துலாம் என்பது 8ஆம் வீடு. அந்த 8ஆம் வீடை குரு பார்க்காரு. ஒரு ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகமாக இருந்து 8ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா அவருக்கு ஆயுள் தீர்க்கமான ஆயுள். ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஒரு கோச்சாரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கார். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை தவிர்த்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு, உங்கள் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், திடீர் பணவரவு கிடைக்கலாம், உங்கள் புகழ் கூடலாம், உங்களுக்கு பதவி கிடைக்கலாம், அந்தஸ்து உயர்வு கிடைக்கலாம், உங்களை பற்றி 4 பேர் புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசை பார்க்காரு. அதனால் தொழில் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். தொழிலில் வந்து எந்த குறைபாடு இருக்காது. இந்த 10ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்ப்பதனால், 10ஆம் இடத்தை 10 குடையவனே பார்ப்பதனால் உங்களுக்கு 10 குடையவனும் குரு தான் வருவார். 10 குடையவனும் குருவாக வந்து 10ஆம் இடத்தை குரு அவருடைய சொந்த வீடை தனுசை பார்ப்பதனால் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கணும்னு என்ன இருக்கவங்கெல்லாம் தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் சக்கப்போடு போடக்கூடிய அமைப்பு. தொழிலை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் நல்லா நடக்கும். தொழில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யோகமான அமைப்பு. சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு அது சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு நன்மை தரும். அடுத்தவர் 12ஆம் இடத்தை பார்க்கார், கும்பத்தை. 12ஆம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். நிறையா புது நிகழ்ச்சிகளுக்கு கலந்து வருவீங்க, சுற்றுலா சென்று வருவீங்க, வீட்டுக்கு தேவையானதை வாங்கி மகிழ்வீர்கள், நல்ல காரியங்களை நடத்தி பார்ப்பீங்க. இப்படி சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது தொழில் நல்லா நடந்து, தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து தொழில் நல்லபடியாக நடந்து அதில் நல்ல வருமானம், திடீர் யோகம் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கிடைத்து அந்த பணங்களையும் வரக்கூடிய வருமானத்தையும் சுப விரயமாக உங்களுக்கு செலவழியும். இந்த ஓராண்டு காலம் நல்லது தான் நடக்க போகுது, கெடுதல் இல்லைல்ல. அப்படி சுப விரயங்கள் நல்லா நடக்கும். குறைவு சொல்ல முடியாது. இந்த குருப்பெயர்ச்சி ஒரு 70லிருந்து 75% மீனராசி அன்பர்களுக்கு நன்மையைத்தான் தரும்.
உங்கள் ராசி அதிபதியாக வந்து அவர் 4ஆம் இடத்துல உட்காந்து நல்ல இடங்களெல்லாம் பார்க்கார். குரு பார்க்குற இடத்த பூராமே அந்த ஸ்தான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகையால் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு 75% நன்மை தரும் என்று சொல்லி, குருப்பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் மீன வீடு குரு வீட்டில் பிறந்தவங்கிறனால திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வாங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வாங்க. உங்களுக்கு நன்மையை தான் நடக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.